வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரிசியில் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, 3 தக்காளி, வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு. இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் போட்டு அது கூட தேங்காய், சின்ன வெங்காயம் அது நல்லா வதங்கணும். ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போது இது கூட இஞ்சியும் ஒரு 5-6 பல் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்தாச்சு, மொத்தமாக சேர்த்து ஃபுல்லாக வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே நம்ம வதக்கிறதோட சேர்த்து மொத்தமாக வதக்கிக்க போகிறோம். இப்போது நல்லா வதங்கினதும் அதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடி கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை அப்படியே உள்ளே தூக்கி ஊற்றிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் அது கூட சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றி விட்டோம்னா கிரேவி கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. தேவையான அளவு உப்பு சேர்க்கணுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால குழம்பு கன்சிஸ்டன்சியில் நாங்கள் வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சமே நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான எங்கள் ஊர் சைட்லாம் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இது மேண்டேட்ரியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.